வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அந்த பெயர்ச்சியினுடைய பலன்களை இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மேஷராசிக்கு இப்பொழுது பலன்களை சொல்லப் போகிறேன். மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இப்போது விரயசனி ஆரம்பமாகிறது. விரயசனி என்பது 12ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரத்தை குறிக்கும் ஒரு விஷயமாகும். அதாவது இந்த சனி பெயர்ச்சி காரணமாக 12வது விரயஸ்தான சனி மீனராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் உங்கள் தனஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ருணர் ரோக சத்துருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அமையப் போகின்றது. இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், ஏற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவாக விரயசனி என்பது செலவுகள், அலைச்சல் போன்றவற்றை குறிக்கும், நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். விரயசனி என்பதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. விரயம் என்றால் நகை வாங்கலாம், சொத்து வாங்கலாம், பணத்தை வேறு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதை மாற்றி முதலீடு செய்யலாம், திருமணத்தை நடத்தலாம். இது எல்லாமே விரயங்கள் தான். ஆக்கப்பூர்வமான விரயங்கள் என்று ஒன்று உண்டு, அனாவசியமான விரயங்கள் என்று ஒன்று உண்டு. ஆனால் தற்போது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விரயங்கள் வரும் என்பது இந்த சார அமைப்பின்படி இருக்கின்றது. அதற்காக பாதியில் தடைபட்டு நின்ற கட்டிட வேலைகளை மீண்டும் நீங்கள் தொடங்குவீர்கள். புதிய இடம் பார்ப்பதற்கு, வீடு பார்ப்பதற்கு, நிலம் பார்ப்பதற்கு, பிளாட் வாங்குவதற்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கூடி வரும். விரயசனியில் மகன் மகள் திருமணத்தை ஜாம் என்று நடத்தி முடிப்பீர்கள். இவை எல்லாமே விரயசனிதான். கல்வி சம்பந்தமான செலவுகள் விரய செலவுகள் தான். அதே நேரத்திலே விரயசனியானது சில மன உளைச்சல்கள், கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் சனி பகவான் என்றே நாம் சொல்லிவிட முடியாது. நம்முடைய ஜாதக கட்டத்திலே சில தசாபுக்திகள் நடக்கும். அந்த தசாபுக்திகளுடைய பலன்கள் தான் உங்களுக்கு விரயசனியிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகையால் அதை சனி திசை, சனி சஞ்சாரம், சனியினுடைய அம்சம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் ராசிக்கு சனியின் பார்வை விசேஷம் காரணமாக வரவேண்டிய பெரிய தொகை கைக்கு வரும். நெருங்கிய உறவுகளிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இணைவீர்கள். கணவன் மனைவியிடையே இருந்த கோபதாபங்கள், குறைகள் நீங்கும். நல் உறவு மலரும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அவரவர்கள் வயதிற்கேற்ப அறுவை சிகிச்சை வரை தொட்டு பார்க்க வைக்கும். பெண்கள் நெருங்கிய நட்புகள், உறவுகளிடம் பட்டும் படாமல் நடந்து கொள்வது நல்லது. நகை பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது நல்லது அல்ல. இந்த இரண்டையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். புதிய வேலையில் சேர முயற்சித்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல பதவியில் வேலை அமையும். வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வேலையில் சேர அழைப்பு வரும். வேலையில் கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். உங்களுக்கு எதிராக சிலர் காய் நகர்த்துவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது. ஆகையால் யாரிடமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பகைத்து கொள்ளாமல் இருப்பது நலம் தரும். இரகசிய வேலைகளை சிலர் செய்வதற்கான கிரக அமைப்புகள் உள்ளது. உயர் அதிகாரிகள் அலுவலகத்தில் உங்களுக்கு சில இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையால் அவர்களிடம் அனுசரணையாக போகவும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு சேர வேண்டிய
பங்குத்தொகை சரியான முறையில் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு. தாய் வழி தந்தை வழி உறவுகளால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டு. விரயசனி உங்களுக்கு பல பக்குவத்தை கொடுக்கும். விரயசனியால் உங்களுடைய வாழ்க்கை பல முக்கியமான விஷயங்களில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ள போவதற்கான ஒரு அறிகுறிதான். ஆகையால் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த விரயசனி காலத்தில் உங்களுக்கு நடக்கும். மகன் திருமணம், மகனுடைய படிப்பு, அவரவர்கள் சொந்த திருமணம், வீடு கட்டுவதற்கான விஷயங்கள், வாகனம் வாங்குவதற்கான விஷயங்கள், வராத கடன் வரும், போகாத ஊர்களுக்கு விரும்பிய ஊர்களுக்கு செல்வீர்கள். சிலர் வெளிநாடு இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி வெளிநாடு பார்த்திராதவர்கள் எல்லாம் வெளிநாடு பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டிலே வயதானவர்களுடன் சேர்ந்து காசி, கயா, ராமேஸ்வரம், திருப்பதி போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணியத்தை தேடிக்கொள்வீர்கள். பரிகாரம்: மகான்களின் சமாதிக்கு சென்று வழிபடவும். அமைதியாக அரை மணி நேரம் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. மகான்கள் என்றால் திருவண்ணாமலையிலே ரமணர், யோகிராம் சுரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற மகான்கள், அதே நேரத்திலே உங்களுக்கு ராகவேந்திர சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் போன்ற சமாதிகளிலே அவரவர்களுக்கு எது